வாழ்க்கையின் பயணத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வரோம். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறோம். உயர்வான சூழ்நிலை, தாழ்வான சூழ்நிலை, இதெல்லாம் சொல்லிட்டு வரதில்லை. அதுதான் லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உயர்வோ தாழ்வோ, ஒரு கஷ்டமான கரடுமுரடான பாதையோ, எல்லாவற்றையும் நான் உன்னை தூக்கி சுமந்து உன்னோட கூட வரேன்னு நமக்கு வாக்களித்திருக்கார். உன் தாயும் தாப்பனும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகுவதில்லைன்னு சொல்லியிருக்கார். இது ஒரு முக்கியமான ஒரு உண்மை. இந்த உண்மையில் நம்ம எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறோமோ, இப்படி வித்தியாசமான சூழ்நிலை நம்ம கடந்து செல்ல போல் நம்ம சமாளிக்க முடியும்னு ஏன் சொல்கிறேன்னா, சில சமயம் நம்ம விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். ஆண்டுடைய பிரச்சனை, அவருடைய வாக்குத்தத்தெல்லாம் கொடுத்து அதை நம்ம பிடிச்சிட்ருப்போம். ஆனால் நம்ம போகிற சூழ்நிலை நடக்கிற காரியங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், சஃபரிங், கஷ்டம், ஹார்ட்ஷிப் வரும் போல் தூரத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவர் கூட கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுள் கைவிட்டுட்டாரான்னு அவங்க மைண்டில் தான் வரும். சில சமயம் நம்ம மைண்ட்லேயே அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில், சூழ்நிலையில் நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம ஆண்டோடைய பிரசனத்தை உணர்கிறோம். ஆனால் சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குது. உடனே நம்ம என்ன காரியங்களோ, நமக்கு வாக்களித்த காரியங்களோ நிறைவேறலை, எதிர்மாதிரியாக இருக்குது. அப்பொழுது நம்ம மனப்பக்குவம் எப்படி இருக்க போகுது? குழப்பம் ஆகக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் தெளிவாக இருக்கணும். அப்போது இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள், பைபிள்லேருந்து பார்க்கும் பொழுது யோபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட ஆண்டவர் பேசுகிறாரு. ஆண்டவர் கண்ணில் அவர் பிரியமான ஒரு தாசன். ஆண்டவருக்கே மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அவர் போய் பிசாசானவனை கூப்பிட்டு என் தாசன் எப்படிக்கிறான்னு பாடுறான்னு சொல்கிற அளவுக்கு புகழ்ந்து பெருமைப்படுற அளவுக்கு அவர் வாழ்ந்தார். ஆண்டவருக்கு க்ளோஸாக இருந்த போதிலும் அவருக்கு சில கஷ்டங்களை அனுபவிக்க ஆண்டவர் அனுமதித்தார். அனுமதி கொடுக்காத எதுவுமே நடக்காது. Unless God gives permission, the devil can't do anything. ஆண்டவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. அவருக்கு தெரியும், அனுமதிக்காமல் எதுவும் நடக்காது. ஆனால் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, போன பாதையின் கஷ்டம் பெரிய கஷ்டம். என்ன கஷ்டம்? அவனுடைய சொத்தெல்லாம் போச்சு, அவனுடைய வேலைக்காரங்க இறந்து போனாங்க, அவனுடைய வீடு எரிஞ்சு போச்சு, அவன் குழந்தைகள் மரித்து போனார்கள், அவன் சரீரத்தில் வியாதி அவனுக்கு செத்தா நீ பரவாயில்லன்னு மனைவி நினைக்கிற அளவுக்கு அவங்க கஷ்டம் அவ்வளோ அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் ஏன் சொல்கிறேன்னா, இவைகளெல்லாம் இருந்தாலும் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவர் மேலே உறுதியாக இருந்துச்சு. ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவரை தான் நான் விசுவாசிப்பேன் தீவிரமாக இருந்தார். இந்த விசுவாசம் தாங்க எல்லா விசுவாசத்தை காட்டிலும் ரொம்ப மேலானது. நல்ல காரியம் நடக்க போல் துள்ளி குதித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி ஆராதிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், ஜெபம் பண்ணுறேன், கையை தட்டி எல்லாம் பாடலாம், நல்லது செய்யணும். ஆனால் கஷ்டமான நேரத்தில் அதே மாதிரி நம்ம இருக்கிறோமான்னு ஆண்டவரும் பார்ப்பார், நம்மளும் பார்க்கணும். அதுதான் வசனம் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், அவங்க ஆட்டு மந்தையில் ஆடெல்லாம் செத்து போயிட்டாலும், எல்லாம் பட்டு போயிடுச்சு, திராட்சை கொடி பட்டு போச்சு. இந்த வசனம்னா லாஸு. இந்த லாஸ் மத்தியில் நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பேன். இதுதான் உண்மையான ஒரு விசுவாசம். அது நம்மளை சோதிக்கிற நேரத்தில் இப்படி வந்துட்ட பிறகு பெரிய உயர்வு நடக்கும். இந்த மாதிரி பாதையில் போல நம்ம பாஸ் ஆகணும். நம்ம எப்படி பாஸ் ஆகணும்? யோபை பார்த்தோம். இப்படி பார்க்கும் பொழுது அவர் வாழ்க்கையில் அவர் எப்படி பாஸ் ஆனார்? கடைசியில் என்ன ஆண்டவர் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக மீண்டு கொடுத்து அவர் 140 வயசு வாழ்ந்து அவருடைய புதுசாக பிள்ளைகள் பெற்று உலகத்திலே அழகான பிள்ளைகள் செல்வமாக இருந்தாங்க. இப்பொழுது இந்த காரியத்தை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி நேரிடும்னா என்ன அர்த்தம்? எல்லாம் எரிஞ்சு போய் செத்து போய் ஒன்றுலாம் போயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலைங்க. ஒரு உச்சக்கட்டம், ஒரு ஒஸ்ட் கண்டிஷன் தான் யோபு. எல்லாருக்கும் யோபு மாதிரி ஆகாது. நம்ம கொஞ்சம் வெக்கமான பாதை, இழப்பு இப்படிலாம் நடக்கும். ஆனால் அந்த டைமில் நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிறதோ, ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை விட்டு ஓடுறதோ, வனாந்திரமான ஒரு சூழ்நிலை வரப்போல் ஆண்டவர் விட்டு வெளியே போயிடுறது, ஆண்டவருக்கு விரோதமாக பேசுகிறது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க. அவங்களுக்கு பொறுமைனா என்னன்னு தெரியல, கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கையும் இல்லை. மோசஸ்ட்டை ரொம்ப அவங்க தொல்லை கொடுத்தாங்க. கடைசியில் என்ன ஆச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் காலேபும் தவிர யாருமே அந்த ஆண்டவர் வாக்களித்த தேசத்துக்குள் காலே வைக்கல. வனாந்திரத்திலே மறித்து போயிட்டாங்க.
இது என்னென்னா அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம். ஒருத்தருடைய விசுவாசம். இன்றைக்கி நம்ம அந்த கதையெல்லாம் கேட்குறோம், நடந்த காரியத்தை. இப்போ அது எப்படி நம்ம லைஃப்பில் அப்ளை ஆகுது? நம்ம போகிற கஷ்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்க போல் நம்ம எப்படி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வது? திடீர்னு ஒரு நஷ்டம் வருது, ஒரு சக்ஸஸ் ஆகலை, ஒரு காரியம் யோசித்தா மாதிரி நடக்கலை பாருங்கள். அப்படிலாம் அதெல்லாம் ஒரு தற்காலிகமான ஒரு சின்ன காலம்தாங்க. அதுலேருந்து நம்மளை ஆண்டவர் பல்ட்டி அடித்து அதுக்கு மிஞ்சி 10 மடங்கு ஆசீர்வாதத்தை காண செய்வார். பட் அந்த நாட்களில் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த நாட்களில் எப்படி நம்ம தோற்றத்தை கொடுக்குறோம் மற்றவங்களுக்கு, நம்முடைய விசுவாசம் நிலையாக நிற்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது ஒரு 3 காரியம் நான் என் வாழ்க்கையிலும் நான் கண்டதை உண்மையான காரியங்களை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கிறேன். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. அந்த உண்மையான விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நிரூபித்து காமிக்கணும். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நான் உண்மை நம்புகிறேன். இதுதான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு நம்ம லைஃப்பில் வரப்போல் ஒரு காரியம் நான் கண்டு கொண்ட காரியம் என்னென்னா, சூழ்நிலை மோசமாக இருக்கும், ஆனால் அந்த சூழ்நிலை போகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் பேசுகிறார், வாக்குத்தத்தம் கொடுக்குறார். மகனே, மனசில் சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கேன், அதுக்கப்புறம் எல்லாம் செய்வேன். அந்த விசுவாசத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் இப்படி நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்று ரொம்ப உண்மையான காரியம் என்ன தெரியுமா? அந்த நாட்களில் ஆண்டோடைய பிரசனம் அதிகமாக இருக்கும். ஆண்டோடைய கிருபை நிமித்தம் அந்த பிரசனத்தை உணர்றோம். அந்த பிரசனத்தை உணரும் பொழுது என்னென்னா, நமக்குள்ள ஒரு ஒரியோ டென்ஷனோ இல்லை, நம்ம அமைதியாக இருக்கிறோம். ஆனால் சூழ்நிலையை பார்த்த உடனே வெற்றிகரமாக தெரியல, தோல்வி மாதிரி தெரியுது. இருந்த பொழுதிலும் ஒரு அமைதி இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் பதஷ்டமாக ஒரு கோழியை தலையை வெட்டி விட்டோன்னா அது ஓடும் பாருங்கள், ஆடும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அமைதியான ரெஸ்ட்டுக்குள்ளே நீ நுழைந்துக்கொள். என்டர் மை ரெஸ்ட், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட். நான் தான் உண்மையான தேவன் இருக்கிறேன்ன்றதை உணர்ந்துக்கொள், அமர்ந்து. இந்த ஒரு காரியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். தட் இஸ் கிளிங் டு ஹிஸ் பிரசன்ஸ். என்னன்னா, ஆண்டோட பிரசனத்தை பிடிச்சிக்கணும். ஆண்டோடைய பிரசனத்தை, அந்த பிரசனத்தை என்ஜாய் பண்ணணும். அந்த பிரசனத்துக்காக நன்றி செலுத்தணும். அந்த பிரசனம் எவ்வளோ உண்மையாக இருக்குது, ரியலாக. அந்த பிரசனத்தை எடுத்துகிட்டு போய் யாருக்கும் ஃபோட்டோ எடுத்துலாம் காமிக்க முடியாது. ஆனால் நம்ம இருக்கிற குவாய்ட்னஸில் நமக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும், இவர் என்ன ஒரே அமைதியாக இருக்கிறாரு, டென்ஷனாக இல்லையான்னு. காரணம் என்னென்னா, நீங்கள் அந்த பிரசன்ஸை உணர்ந்து நன்றியாக அதை என்ஜாய் பண்ணுற நிமித்தம் தான் அந்த அமைதி வருது. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோடைய பிரசனத்தை உணர்கிற ஒரு ஹேபிட், ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஃபீலிங்காகவே நம்ம இருக்க மாட்டோம், ஆனால் ஆண்டருடைய அனாயிண்டிங் அண்ட் பிரசன்ஸு நம்ம ஃபீல் பண்ண முடியும் பாருங்கள். அதுதான், ஏன்னா வெரி ரியல் டேஞ்சபிள் பிரசன்ஸ். அப்போது எல்லாம் இருந்தும் ஒரு அமைதி, எல்லாம் இருந்தும் ஒரு அமைதி. எனக்கே ரொம்ப ஆச்சரியம், என்னை குறித்து யோசித்துக்குவேன். சிறு வயதில் ஒரு 2 தேசத்துக்கு நடுவில் என்னை ஒரு காடு மாதிரி, அங்கே பாஸ்போர்ட்டில் வரும் ஸ்டாம்பு குத்துவாங்க, அவ்வளோதான். ஒரு டேபிள், ஒரு ரூம் இருக்கும், கடை ஒன்றும் இருக்காது. அந்த மாதிரி இடத்துல இறக்கிட்டு ட்ரெயின் போயிடுச்சு, என்னுடைய பெட்டியெல்லாம் கீழே இறக்கி போட்டாங்க. என்னன்னு கேட்டால், உனக்கு அந்த ஊருக்கு போகிற வீசா இல்லை, உன் பாஸ்போர்ட். ஏன்னா பாஸ்போர்ட் கேட்க போல கொடுக்குறோம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அது இல்லாட்டா நீ போக முடியாது. நான் சொன்னேன், இல்லைங்க, 2 வாரத்துக்கு முன்னால் தான் நான் அங்கே போனேன் அந்த ஊருக்கு. அப்போ எனக்கு ஃப்ளைட்டில் போய் இறங்கினோடனே அவனே கொடுத்துட்டாங்க, ஆன் அரைவல்னு. ஸோ அந்த மாதிரி நான் போனேன்னா கொடுப்பாங்க. அப்போ தான் சொன்னாங்க, இல்லைங்க, ஏரில் வந்தால் வேறு ரூலு, சர்ஃபேஸில் வந்தால் வேறு ரூல், உங்களுக்கு தெரியலன்னா திருப்பி போய் வாங்கிட்டு வாங்கன்னு இறக்கி விட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன்? பாஷை தெரியாது, வேறு ஊர், மொபைல் ஃபோன் கிடையாது. நான் அமைதியாக இருக்கிறேன், நான் ரொம்ப அமைதியாக இருக்கிறேன். நானே என்னை மெச்சிக்கொள்கிறேன். நம்ம ஏன் இப்படி இருந்தோம், எப்படி ஒன்றும் செய்யவும் முடியாது வச்சுங்க. அங்கே அது வேறு ஊர், நான் என்னத்தை செஞ்சுருந்தேன் எனக்கே யோசிச்சுருந்தேன். அப்போ தான் நான் அதை ஞாபகம் பண்ண போல். அப்போது அந்த பிளாட்ஃபார்மில் நிற்கிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஒரு வயசானவர் சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப லக்கி. என்னங்க லக்கி? இந்த மாதிரி சூழ்நிலை இறக்கி விட்டு வண்டி போயிடுச்சு. நான் லக்கினா, இந்த வண்டி போனது நாளைக்கு போய் சேர்ந்துட்டு நாளை கழித்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்த நாளைக்கு தான் இங்கே வரும். ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. நீங்கள் 2 நாள் இங்கே என்னத்தை செய்வீங்க? காட்டுக்குள்ளே ஒன்று தூக்கிட்டே போயிடுவாங்க, பெட்டியை திருடிடுவானுங்க, எல்லாம் மோசமான ஜனங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரியல எங்கேருந்து ஒரு ட்ரெயின் வருதுன்னு. ஆனால் நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே தான் போகுது. உடனே ஒரு $9 கொடு, டிக்கெட் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்தாரு. வண்டி வந்தோன்னே அவங்களாம் எனக்கு உதவி செஞ்சு பெட்டியெல்லாம் தூக்கி ஏற்றி விட்டாங்க. அந்த ட்ரெயினில் ஏறிக்கிட்டேன். அந்த ட்ரெயினில் ஒரு ஆத்மா கிடையாது,
நான் பார்த்தேன், பயமாகுது. என்னென்னா எல்லாம் பார்த்தா ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பர் இருக்குது, ஒருத்தனுமே இல்லை. அப்போனா இந்த காலி ட்ரெயின் கிளீனிங்க்கு போதா எங்கே போதோ தெரில. ஆனால் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் நான் இருப்பேன்னு நினச்சி கடவுளாக முன்னறிஞ்சு ஒரு ட்ரெயின் அனுப்பிச்சிருக்காரு. அது சும்மா ஃப்ளூக்கில் வரல. அந்த ட்ரெயினில் யாருமே இல்லை, நான் மட்டும் ஏறி போய் வந்து சேர்ந்துட்டேன். அப்போது நான் நின்றுட்டுருக்க போல் எனக்கு என்ன மனசு எப்படி ஓடிச்சுன்னு யோசித்து பார்த்தேன். ஏன்னா இது ஒரு பெரிய சாட்சி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அந்த இடத்துல என்ன எப்படி அப்படி நம்ம இருந்தோம்னா டென்ஷனே ஆகாமல் அமைதியாக இருக்கிறேன். மனசில் மட்டும் ஒன்று சொல்லுது, ஆண்டவர் எதாவது செய்வார். இந்த ஒரு லைன் தான் என் தலையில் இருந்துச்சு, ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்வார். ஒரு டென்ஷன் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு யாரை கூப்பிட்றதுக்கு மொபைல் ஃபோனும் கிடையாது. சொன்னேன்னே என்னத்தை செய்யன்னு தெரில, அமைதியாக ஆண்டவர் தான் செய்வார். இப்போ யோசிக்கும் பொழுது அதுதான் அது என்ன விசுவாசம்னா, ஆண்டவருடைய மகா பெரிய ஆட்சி. ஆங்கிலத்தில் சொல்லணுன்னா டு ட்ரஸ்ட் இன் காட்ஸ் சாவரினிட்டி. அவர் தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறார், அரசாளுகிறார், ராஜாதி ராஜன், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவர் பார்த்துக்குவார். ஸோ அதுதான் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ட்ரஸ்டிங் தட் காட் ஓவர் ரூல்ஸ், காட் இஸ் இன் கண்ட்ரோல். கர்த்தர் எல்லாத்துக்கும் ஆளுகை செய்கிறார். உலகத்தில் எல்லாமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் பேர் பார்த்திங்கன்னா எல் எலியான். எல் எலியான்னா இஸ் த பொசஸர் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். அவர் எல்லாத்தையும் சொந்தக்காரர். அது மட்டும் இல்லை, அவர் என்னெல்லாம் சொல்கிறார் தெரியுமா, நான் உனக்கு யுத்தத்தை செய்வேன், நீ அமர்ந்திருந்திருப்பார், நான் பெரிய காரியம் செய்வேன். அப்போ நமக்காக எல்லாத்தையுமே அவர் வேலை செய்கிறார். நம்ம பின்னணியில் வேலை செய்கிறார். நம்ம ஜாலியாக தூங்கணும், ஆனால் அவர் உறங்குதுல தூங்குது, நமக்காக அவர் எல்லாத்தையும் செய்வார். ஏன்னா அவருடைய பிள்ளை நம்ம. அப்பா நம்மளை நேசிக்கிறார். நம்ம நேசிக்க காட்டிலும் அவருக்கு அக்கறை ஜாஸ்தி, அவர் நம்மளை பார்க்குறார். ஸோ அப்போ பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆண்டோடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணி அதுக்குள்ளே கிடக்கணும். அதுதான் நமக்கு சைனு, நம்ம ஆண்டு இருக்கிறார் அப்போதும் என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ரெண்டாவது, ஹாவ் ட்ரஸ்ட் இன் காட் சாவரனிட்டி. காட் சாவரனிட்டினா அவருடைய பேராட்சின்னு சொல்கிறாங்க. அவருடைய ரூலிங், ரெய்னிங், எல்லாம் கண்ட்ரோல் அவர் பார்த்துக்குவார். இது நீங்கள் யோபுடைய வாழ்க்கையில் அவருடைய கஷ்டங்கள்லாம் போல சஃப்ரிங் போனால் கூட என்ன பண்ணுறாரு, கர்த்தர் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஃபெய்த்து. கண்ணால் லாஸு நடக்குது, ஆனாலும் அவர் அதான் சொல்கிறார். அது எங்கே பார்க்குறோன்னா யோபு 13:15 பாருங்க, ஒன்றும் புரியல, நடக்கிறது என்னன்னு தலைக்கு புரியல, ஆனால் கடவுளுடைய கடவுள் பார்த்துக்கிறாரு, கடவுள் செய்கிறாரு, கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விசுவாசம். இன்றைக்கி உங்களுடைய விசுவாசம், அவர் காட் இஸ் ஸோ ரியல். இந்த உலகத்தையே ஆளுகை செய்கிறார். மலை, சூரியன், எல்லா சின்ன சின்ன காரியத்திலையும் ஆண்டவர் செய்வார். க்யூவில் நிற்க போல கூட உங்களுக்காக காரியங்களை செய்ய முடியும். ஏதாவது ஒரு இடத்துல என்ன நடக்குமோ, சிறு சிறு உலகத்தில் பாருங்கள், வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையில் நடக்கிற சின்ன சின்ன காரியத்திலும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார், நமக்காக காரியங்களை மாற்றுவார். ஸோ கர்த்தர் அவருடைய பர்பஸ், அவருடைய வில் எல்லாத்துலேயும் இருக்குது, அவர் கண்ட்ரோலில் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு விசுவாசம் நம்ம லைஃப்பில். அவர் ராஜரீகம் பண்ணுறார், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், அவர் ஆளுகை செய்கிறார். இப்படி நம்ம சூழ்நிலைக்கெல்லாம் மிஞ்சி அவர் பெரியவராக இருக்கார், அவர் பெரிய தேவனாக இருக்கார். சூழ்நிலையெல்லாம் சின்னது தான், பிரச்சனைலாம் சின்னது, அவர் பெரியவர் அப்படின்ற ஒரு காணாமல் இருக்கிற அந்த காரியத்தின் மேல் விசுவாசம் வச்சு காண்கிற காரியங்கள் எல்லாம் மாறி போயிடும், காணாமல் போயிடும். இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு மாறிடும். ஆனால் என்றைக்கும் மாறாத தேவனை பார்க்கும் பொழுது நம்முடைய ஸ்ட்ரென்த்து, அந்த ஜாய் வித்தியாசம். மூணாவது காரியம் உங்களோட ஷேர் பண்ண வேண்டிய காரியம், ஏன்னா இதெல்லாம் நம்முடைய அறிவில், இருதயத்தில், விசுவாசத்தில் தெரியுது. ஆனால் நம்முடைய ஆத்மாவில் உணர்ச்சிகள் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வச்சுட்டு மூஞ்சி இழுத்து வசனமாக இருந்தால் நம்ம வாழ்க்கையில் அது பெரிய தோல்வி ஆகிடும். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுற ஒரு இருதயம் இருக்கணும். என்னென்னா கஷ்டமான சூழ்நிலை கூட நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஆண்டவருக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலை ஸ்ட்ராங்காக நிற்கிறோம், அமைதியாக நிற்கிறோம். அப்புறம் என்ன செய்ய முடியும், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோமா, காணிக்கை கொடுத்தா ஆண்டவர் சந்தோஷமாயிடுமா? எல்லா காணிக்கையும் காட்டிலும் பெரிய காணிக்கை இருதயத்திலேருந்து ஆண்டவரை துதிக்கிறது, வர்ஷிப் பண்ணுறது. ஸோ உண்மையான ஒரு விசுவாசன்றது கஷ்டத்தின் மத்தியிலும் நம்ம இருதயத்தில் a heart of worship. பாருங்கள், ஒரு துதிக்கிறது, ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு இருதயம்,
கஷ்டத்தின் பாதையில் போல கூட அண்ட் வித் கிராட்டிடியூட் பாருங்கள், அதில் ஒரு நன்றியோடு நம்ம மாறிட்டோன்னா நம்ம இருதயம், அப்போ நம்ம இமோஷன்ஸே வந்து ஒரு ஜாய் இருக்கும். நமக்கு ஆராதனைனாலே நம்ம ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ 10 பேருக்கு முன்னால் நின்று கையெல்லாம் உயர்த்தி நம்ம மியூசிக்கெல்லாம் வாசித்து அப்படி செய்கிறது தான் ஆராதனை நினச்சிக்கிறோம். இல்லைங்க, அதுவும் ஆராதனை தான். ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம அந்த ஆராதனையை ஒரு பலி, ஒரு ஆண்டவருக்கு பிரியமான ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா, ஆண்டவருக்கு நம்ம துதி பலி செலுத்துறது அவர் இழுத்து நல்ல ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரி எப்போ தம்மா வருமா பாருங்கள். அந்த கங்கு இருக்குது, அந்த கங்கில் வந்து அந்த தூள் போட்டவொன்னு தான் அந்த சாம்பிராணி கூட ஸ்மெல் வருது. அப்போது நம்ம கஷ்டத்தின் பாதையில் in our suffering, when we start to thank and praise God, அது என்ன ஆகுது, it becomes a sweet aroma. அதுதான் சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறார், it becomes offering. அது ஒரு ஆண்டவரை துதிக்கிற ஒரு பலியாக மாறுது, ஒரு காணிக்கையாக மாறுது. ஏன் ஆஃபரிங்னா, there is an element of suffering involved in that. It becomes a real offering of praise. எப்படி ஆண்டவருக்கு ஒரு ஆஃபரிங்காக மாறுதுன்னா, கஷ்டத்தின் மத்தியிலும் ஆண்டவருக்கு நம்ம ப்ரைஸ் பண்ண போல இட் பிகம் ஸ்வீட் டு காட். அப்போ என்ன ஆகுது, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அத்திமரம் துளிரிடாமல் போனாலும், ஆட்டு மந்தை ஒன்றும் இல்லாமல் போனாலும், திராட்சை கொடி பட்டு போயிட்டாலும், லாஸ் ஆகிட்டாலும், எல்லாருக்கு முன்னால் வெக்கப்பட்டு போகிற மாதிரி ஆயிட்டாலும், நான் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாக இருப்பேன். எப்படி மன மகிழ்ச்சி வரும் திடீர்னு? இந்த எலமெண்ட்ஸ் வரும் போல தான் நமக்கு, ஆமாங்க இருக்குது, பட் காட் இஸ் தேர் வித் மீ. அவன் என்ன சொன்னான், என்ன 10,000 பேர் என்ன சொன்னால் கூட அவன் வேஸ்ட்டு. எனக்கு ஆண்டவர் என் கூட நின்றாருன்னா கோடி ஜனங்களுக்கு மிஞ்சின ஸ்ட்ரென்த்து. ஐ எம் ஸ்ட்ராங் அண்ட் காட் இஸ் வித் மீ. நான் ஆண்டவருக்கு ப்ளீஸிங்காக இருக்கிறேன், ஆண்டவர் என் மேலே சந்தோஷமாக இருக்கிறாரு, ஆண்டவர் தான் அப்படின்னு ஆண்டவரை பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு துதி நம்ம செலுத்தும் பொழுது ஒரு சந்தோஷம் நமக்கு வருது. இது பாருங்கள், பவுலும் சீலாஸும் என்ன பண்ணுறாங்க, அவங்க நல்ல காரியம் செஞ்சாங்க. அவங்க போய் ஏதோ ஒரு பேய் பிடிச்சி ஒரு பிள்ளை கஷ்டப்படுறத போய் விடுதலை பண்ணி நல்ல காரியம் செஞ்சால், அங்கே இருக்கவங்கெல்லாம் இவரை அடித்து ஜெயிலில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. அந்த ஜெயிலில் அடி உத வாங்கிட்டு இவங்க முறுமுறுக்காமல் இவங்க எல்லாருக்கும் கேட்குற அளவுக்கு துதித்து பாடுறானுங்களாம். இதுதாங்க உண்மையான வர்ஷிப்பு. இன்றைக்கி கீபோர்டு வரணும், ட்ரம்ஸ் வரணும், கிட்டார் வரணும், கீன்னு கத்தணும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். வருத்தமான சூழ்நிலை, கஷ்டமான பாதையில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறவர்களாய் நம்ம வரும் பொழுது நான் சொல்கிறேன், நீங்கள் மேற்கோள்களாகவே ஆகிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ். அதுக்கப்புறம் பாருங்கள் என்ன நடக்கும். இந்த மாதிரி ஒரு சோதனை வரும். சோதனை பாஸ் ஆனவுடனே ஆண்டவருடைய வல்லமையே வந்து ஒரு அதிசயமான ஒரு பூகம்பம், நூதனமான ஒரு பூகம்பம். அந்த பூகம்பம் வந்து ஜெயில் உடஞ்செல்லாம் சாவில், இவங்க கட்டி வச்சு இந்த சங்கிலி போகுது, பூட்டு உடைக்குது, கதவு திறக்குது, விடுதலையின் பூகம்பம். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ரகசியங்க. ஸோ ஒரு கஷ்டம் வந்த உடனே வாய் வந்துடணும், என் கர்த்தரை காலத்தில் நான் துதிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். நான் வேண்டாத வார்த்தை பேச போகிறது, எனக்கு மூளை புரியாட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுறார், அவர் ஆண்டு கொண்டுக்கிறார், அவருக்கு தெரியும் எல்லாம், அவருக்கு மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது. சரி, யோனான்னு ஒருத்தர் இருந்தார். யோனா சொல்லிடுறாரு, நான் தான் கிரிமினல்ப்பா, என் நிமித்தம் தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, அப்போ என்ன பண்ணணும், என்னை தூக்கி கடலில் போட்டு சாகடிக்க விட்டுடுங்க, நீங்கள் நல்லா இருங்க, நான் என்னை கழிச்சு விட்டுருங்க, நான் செத்து போகிறேன் அப்படின்ற ஒரு தற்கொலை மைண்டில் இருக்கிறார் அவர். பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் என்ன பண்ணாராம், ஒரு பெரிய மீனுக்கு கட்டளை இட்டு வச்சுக்கிறாராம். ஆங்கிலத்தில் அழகாக ஹி அரேஞ்சுன்னு இருக்குது. என்ன மாதிரி வார்த்தை, அரேஞ்ச் பண்ணிட்டாராம், செட்டப் பண்ணிட்டார், ப்ரிப்பேர் பண்ணிட்டார். இவன் போய் செத்துடலான்னு தூக்கி போட்டால் போய் கவிச்சு, அவனை மென்று சாப்பிடல, ஆனால் அவனை பத்திரமாக எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சப்மெரின் மாதிரி பாருங்கள். அந்த காலத்தில் பைபிளில் சப்மெரின்னா இதுதான் சப்மெரின்னு சொல்லுவேன், எல்லாம் சிரிப்பாங்க. அழகாக எடுத்துகிட்டு போய் இவர் எந்த ஊருக்கு போகணுமோ அங்கே போய் விட்டுருச்சு. எனக்கு ஒரு ட்ரெயின் வந்துச்சு, இவருக்கு வந்து மீன் வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சார் சிஸ்டர், இன்றைக்கி கிறிஸ்தவம் எப்படி இருக்குதுன்னு பேசினாலே கிறிஸ்தவமே வேறு மாதிரி இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு புரியலை, இன்றைக்கி எனக்கு எது லாபம் கிடைக்கும், எது ஜாலியாக இருக்கலாம், அதுக்கு ஏசு என்ன செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு போர் வீரன் மாதிரி டஃப்பாக ஆண்டவருக்கு நிற்கணும், கடைசி வரையும்
ஆண்டவருக்கு நான் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு நான் பிரியமாக இருக்கணும், ஆண்டவர் என்னை கண்டு மகிழணும். He must delight looking at me. அந்த எண்ணத்தோடு வாழுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பார். நீங்கள் ஒருத்தர் முன்னாலும் வெட்கப்பட்டுலாம் போக முடியாது. எங்கெல்லாம் போனோமோ அங்கே உயர்த்தி வைப்பார். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஆண்டவரோடு நான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார். ஆண்டவருடைய பெரிய பேராட்சி, அது sovereignty of God is there, His will, He will take me through. Everything works together. அதான் ஆண்டவர் சொல்கிறார், சகலமும் உன் நன்மைக்காக வேலை செய்யும். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை பிடிச்சிக்கலாம். வருத்தப்படாதுங்க. தனிமையாக இருக்கிறோமேனு கர்த்தர் உன்னோட கூட இருக்காரு. ஆண்டவரோடு பேசுங்க. இந்த நாட்களில் உன்னுடைய இயேசுவோடு இருக்க அனுபவம் ரொம்ப ஆழமாக மாறிவிடும். இந்த கஷ்டம் போனது நல்லது, அதன் மூலம் நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு தங்கம் எப்படி சுத்திகரிக்கப்பட்டிருக்கோ அது மாதிரி என் கஷ்டம் என்னை ரெடி பண்ணிருச்சு. இது இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் விட்டு போயிடுவாங்க சிலவங்க, ஆண்டவர் கிட்ட நெருங்கிடுவாங்க சிலவங்க. நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? When you go through a wilderness, you run away from God or you'll get closer to God. When you're going through problems, you want to forsake God and go, or you want to get to know Him more and become close. Your choice. ஸோ இந்த நாட்களில் ஆண்டவர் கிட்ட நெருங்க போல் ஆண்டவர் நம்மளை ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார். இழந்து போனதை மீட்டு கொடுப்பாரு. எல்லாரும் முன்னாலேயும் நம்ம தலையை உயர்த்துவார். எல்லாத்த காட்டிலும் நான் இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எப்படி இருந்துச்சு? ஆண்டவருக்குள்ளே அடங்கி இருந்துச்சு. ஐ டுக் ஷெல்டர் அண்ட் ரெஃப்யூஜ் அண்டர் ஹிஸ் விங்ஸ். அவருக்குள்ளே நான் இருந்தேன், அவர் இருக்கிறத நான் உணர்ந்தேன், சந்தோஷமாக இருந்தேன், நிம்மதியாக இருந்தேன். கர்த்தர் எனக்காக ஆவையும் செய்து முடிச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க. ஸோ புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த லார்ட், எக்ஸ்பீரியன்ஸ் His presence, trust in His presence and trust in His sovereignty, and always worship Him with thankfulness. இந்த சூழ்நிலை the miracle is yours. God bless you. அப்பா, இன்னைக்கு நாங்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் கடைப்பிடிச்சு மாயமாலமான கிறிஸ்டியனா, சக்தி இல்லாத கிறிஸ்டியனா இல்லாதபடி கஷ்டத்தில் மத்தியிலும் நான் நீந்தி வந்துட்டான், இவன் உண்மையான ஒரு ஜெயண்ட்டு அப்படின்ற அளவுக்கு ஒவ்வொரு பிரதரையும் பலப்படுத்துங்க அவங்களுடைய வாழ்க்கையில். ஆண்டவரே, நீங்கள் கூட இருக்கிறதை உணர்ந்து உண்மையே பிடிச்சிக்கிட்டோம். ஆண்டவரே, நீங்கள் அதிசயங்களை செய்யுங்க, அவர் வாழ்க்கையில் அற்புதம் செய், ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டீர். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. I pray for a great blessing. Build their faith. God bless you. God bless you. Dear friends, ஒவ்வொரு வாரமும் என்னுடைய மெசேஜ், லைஃப் பில்டிங் மெசேஜ், 20 நிமிஷம் மெசேஜை உங்கள் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணுன்னா நீங்கள் மேற்கண்ட அந்த நம்பரில் பதிவு செய்யுங்க. உங்கள் பேர் அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு உடனே அவங்க அனுப்புவாங்க. அதை நீங்கள் கேட்டு நீங்களும் பெலனாகி பலரை தைரியப்படுத்துகிற ஆளுகளாக நம்ம மாறுவோம். God bless you.